நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது பாரதி வந்து நம்ம சாரதா அம்மாகிட்டேயும் சிக்கிக்கிட்டாங்க, மரகத அம்மாகிட்டேயும் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 2 பேருமே அந்த ஆதி லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதா அம்மா வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்களே, அந்த சீன் தான் காட்டுறாங்க. என்ட்ரி ஆனவொடனே நேராக உள்ளே வந்தவொடனே நம்ம பாரதி கிட்ட பேசுகிறாங்க. பாரதி நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு கேட்டோடனே, வாங்கம்மா இப்போ தான் வரீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. உடனே ஆதி எங்கே அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா கேட்காங்க. ஆதி வந்து வெளியில் போயிருக்காருமா, வாங்க உள்ளே உட்காருங்க, வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆதியோட ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் இதில் உட்காருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஆதியோட சேர், இந்த கம்பெனியோட எம்டியோட சேர், நான் அதில் உட்காரக்கூடாது, நான் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி வந்து போய் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உள்ளே கேசவ் வெளியில் போயிருந்தார்ல, கேசவ் ஃபோன் பேசிவிட்டு வெளியில் வராரு. லதா கிட்ட பாரதி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. பாரதி வந்து இப்போ தான் ஆதியோட அம்மா வந்திருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க, உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே கேசவ் வந்து கொஞ்சம் பயந்துடுறாரு. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வா என்னென்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லதாவும் கேசவும் அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா உள்ளே சாரதாம்மா சோஃபாவில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்கம்மா இப்போ தான் வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே எங்கே நான் நல்லா இருக்கிறது, என் பையனை பிரிஞ்சு நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து போய் டீ போட்டு வர போயிடுறாங்க. டீ போட்டு வந்து கொடுக்காங்க. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளை அதான் வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க. பாரதி, அதாவது சாரதாம்மா வந்து அவங்களோட வருங்கால மருமகளை பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஏதோ பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா பார்த்தோன்னையும், பாரதி என்ன பேசுகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் உடனே பாரதி வந்து சொல்லி சமாளிக்காங்க. அதாவது டீ வந்து நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, அதை தாம்மா கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டீ ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரதாம்மா வந்து மேட்டருக்கு வராங்க. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, அதாவது ஆதி லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சுக்காமல் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் 3 பேர் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பாரதிக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இதுக்கு முன்னாடியே பாரதி ஒரு தடவை சொல்லியிருக்கா என்கிட்ட, அந்த பொண்ணுகிட்ட நான் நேரடியாகவே பார்த்து பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. இப்போ அந்த பொண்ணை நான் வந்து பார்க்கணும், பேசியிருக்கேன்னு சொல்ல, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை நீ காட்டவே இல்லை, அந்த பொண்ணு யார் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரதாம்மா உட்காந்துருக்காங்க. அது வந்துமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டிருந்து டக்குன்னு ஆதி வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஆதி வந்தோடனே அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பாப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கொஞ்சம் தாய் பாசத்தில் அவங்க கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இவ்வளோ நாள் அம்மாவை பார்க்க வரலையில அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா அங்கே நடந்த நிகழ்வு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, அதான் அவங்கள வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நடந்தது நடந்து போச்சு விடுப்பா, இருந்தாலும் நீ அம்மாட்ட வந்து பேசியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேம்மா அப்படிங்கிற மாதிரியும் ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து சாரதாம்மா வந்து ஆதிக்கிட்டேயும் கேட்குறாங்க. ஆதி சொல்லுப்பா, அந்த நீ லவ் பண்ணுற பொண்ணு யார்? அதாவது வந்து நான் என்னையும் நம்ம வீட்டையும் விட்டு பிரிஞ்சு உன்னை இவ்வளோ நாள் இங்கே தனியாக இருக்க வைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணால் முடியுதுன்னா அந்த பொண்ணு யார் சொல்லு, நான் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. அம்மா அந்த பொண்ணு வந்து அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க. சொல்லு, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், நான் போக மாட்டேன் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா அந்த பொண்ணு இங்கே தான்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அந்த நம்ம பாரதி லதா அதுக்கடுத்து கேசவ 3 பேருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகிடுது. என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே தான் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா கேட்டோன்னே, அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா, இங்கே இல்லைம்மா இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஊரில் தான்ப்பா இருப்பாங்கன்னு தெரியும், அது யார் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சாரதாம்மா சொன்னோன்னே, அம்மா இது வந்து கம்பெனிம்மா, இங்கே குடும்ப விஷயத்தை வந்து பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் வந்து இதில் எல்லாத்தையுமே சாயங்காலம் சொல்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சாரதாம்மா வந்து அனுப்பி வைக்காங்க. சாரதாம்மா போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, நான் உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான்ப்பா தங்கியிருப்பேன், எனக்கு தெரியாது, இன்றைக்கி சாயங்காலம் வந்து நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து ரூமில் உட்காந்துருக்காரு. அதுக்கடுத்து நம்ம பாரதி வந்து வராங்க. ஒரு வேளை வந்து ஆதி வந்து உண்மையை சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வந்து சொல்ல வேணாம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக பாரதி வந்து ரூமுக்குள்ளே வராங்க. வாங்க பாரதி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெல்கம் பண்ணுறாங்க நம்ம ஆதி. உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே பேசாமே இருக்காங்க நம்ம பாரதி வந்து. உடனே வந்து நம்ம ஆதி கேட்காரு, என்னாச்சு பாரதி, எதுவும் உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கா, என்ன பிரச்சனை எது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஆதி இன்றைக்கி சாரதாம்மா வந்தோடனே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டாங்க, நீங்கள் பாட்டில் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை கோர்த்து விட பார்க்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதானே பாரதி உண்மை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உண்மையாக இருந்தாலும் என்னை நீங்கள் கோர்த்து விட்டுருவீங்களா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் என்ன எங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பொண்ணை யாருன்னு நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, இப்போ அந்த பொண்ணு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கணும்,
ஆனால் அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டதுனால நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஆதி இது வந்து சரியாக வராது, நான் சொல்கிறதா இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருக்க மாட்டேன்னா, இது சரியாக வராதுன்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் இருக்கேன், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் சேர்றது வந்து நடக்காது, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை பாரதி, நீங்கள் வந்ததுலேருந்து 3 தடவை கோவப்பட்டீங்க, ஆனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க, அதுலேருந்தே எனக்கு தெரியுது என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, பாரதி நீங்கள் என்னை உள்ளுக்குள்ளே லவ் பண்ணுறது எனக்கு தெரியும் பாரதி, ஆனால் நீங்கள் வெளியில் உள்ள சொசைட்டிக்காக வந்து அதை மறைக்கிறீங்க, ஏன் லவ்வுக்காக பார்க்க மாட்டேங்கிங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை எப்படி சொல்லலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க. அது என்னால் முடியாது, நான் எங்கள் அம்மா கேட்காங்க, நான் சொல்லித்தானே ஆகணும், எங்கள் அம்மாட்ட நீங்களே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாட்ட நான் சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம ஆதி. அதோட பாரதி வந்து கிளம்பி போயிடுறாங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் வந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. த பாரதி வந்து சொல்கிறாங்க, சரி நீ ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு நான் வந்து பாட்டிக்கு போய் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க தனியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மரகதம்மா சொல்கிறாங்க, பால் ஊற்றி வச்சுருக்கேன், அதை பொங்கிடாமல் பார்த்துக்கோமா, பக்கத்தில் வந்து குழம்பு வச்சுருக்கேன், அதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சரியில்லைனா உப்பு போடு, நான் அந்த வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. பாரதி அந்த இடத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, கம்பெனியில் நடந்தது, பாதி சொல்லிடுவாரோன்னு ஒரு பதட்டத்திலே இருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தமிழ், அம்மா எனக்கு கணக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னு வெளியே வந்து கூப்பிட்றாங்க. நீ தெரிஞ்சதை செய்ய தமிழ், நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சரி குழம்புல உப்பு இருக்கான்னு பார்ப்போன்ட்டு உப்பை பார்க்காங்க. உப்பை பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது, சரி உப்பு போடுவோன்னு சொல்லிட்டு ஜீனி எடுத்து போட போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து மரகதம்மா வந்துடுறாங்க. பாரதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உப்பு போடுறதுக்கு பதிலாக ஜீனி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன ஞாபகத்தில் இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ சாரி அத்தை, தெரியாமல் எடுத்துட்டேன், கம்பெனியில் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால வந்து கொஞ்சம் உப்புக்கு பதிலாக சீனி எடுத்து போட போயிட்டேன், சாரி அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இது என்ன இது கம்பெனிக்கு போனதுலேருந்து அந்த நினப்பாவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவட்ட கொஞ்சம் போட்டு வாங்குவோம், அங்கே என்ன நடக்குது எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு மரகதம்மா வந்து நைஸாக கேட்குறாங்க. ஆமாம் பாரதி, அந்த ஆதி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவங்க வந்து எம்டிமா நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம பாரதியோட மூஞ்சியில் வந்து பிரைட் ஆகுது, அதாவது சொல்லுவாங்கள்ல கண்டர் வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி, அந்த மாதிரி பிரைட் ஆயிடுச்சு. அந்த தம்பி எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அவர் நல்லவர், கம்பெனியில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நிற்பார், அது மாதிரி தான் கம்பெனிக்காரங்களும் வேலை செய்கிறவங்களும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லோரும் சேர்ந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் அதனால தான் நீ கூட அன்றைக்கி ஓடி போய் வேலை செஞ்சு கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி மரகதம்மா கேட்காங்க. ஆமாம், அன்றைக்கி தமிழ் வேறு கூப்பிட்டு போயிட்டேன்னா, நான் வேலை பார்க்குறனால தமிழ் வேலை செய்யவே விடலை, அவர் தான் தமிழை வச்சுருந்தார், இல்லைனா வேலையை பார்த்துருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோடனே மரகதம்மாவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் அந்த பொண்ணு ஆனால் ஆதி வந்து லவ் பண்ணுற பொண்ணு இந்த பொண்ணான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கேட்குறாங்க. ஆதி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணு யாருமா, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது, திருன்னு முழிக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.